வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான அழகான வால் ஹேங்கு. அதுதான் வால் டெக்கருக்கு நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கும்போது இந்த அழகான வால் டெக்கரை நம்மளே பண்ணி மாட்டும்போது உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் பேப்பர். நீங்கள் எந்த மாதிரி பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இது சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் எட்ஜஸில் கட் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ஷார்ட் வீடியோ, பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங் த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நமக்கு லீஃப் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டியது வந்து ஸ்க்யூயர்ஸ். இது எல்லா கிராஃப்ட் கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். இதை வாங்கிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது வேஸ்ட் கார்ட்போர்ட்லேருந்து புடவை வந்த பாக்ஸ்லேருந்து நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்யூயர்ஸை வந்து ஃபெவிக்விக் போட்டு பின்னாடி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒட்டியாச்சு. இது அப்புறமா உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா வேண்டியது வந்து எல்லோ கலர் இந்த மாதிரி ஷீட்ஸு. இதில் வந்து நீங்கள் இதில் தான் நம்ம ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி ஒரே மாதிரி யூனிஃபார்மாக நீங்கள் வந்து இந்த சர்க்கிள் ஷேப்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த சர்க்கிள்ஸை எல்லாத்தையும் ஒரே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் வேணும்னு கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லா சர்க்கிள்ஸையும் ஒன்றா கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா we can start making the flowers. இப்படி தான் இந்த மாதிரி உள்ள சர்க்கிள் நம்ம கட் பண்ணிட்டோன்னா ஃப்ளவர் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சுருட்டி ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான். இந்த மாதிரி சுருட்டிட்டு கடைசியாக கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கு நடுவில் இந்த லீவ்ஸ்க்கு நடுவில் நீங்கள் அந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் ஆர் விச்செவர் கலர் யூ ப்ரிஃபர், கான்ட்ராஸ்ட்டாக என்ன கலர் உங்களுக்கு ரெட் எது உங்களுக்கு விருப்பமான கலரோ, உங்கள் பேக்ரவுண்டுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டிகிட்டு வரும்போது இது மாதிரி இருக்கும். ஃபுல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்கொயர்ஸ்க்கு நடுவில் நீங்கள் வந்து கிளாஸ் பீட்ஸ் ஆர் வந்து ஒயிட் பேர்ல் பீட்ஸ் எல்லாமே எது வேணால் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒட்டி இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்னதாக பேர் கூட எழுதி ஒட்டிக்கலாம். இல்லை ஓம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னால் அதையும் எழுதி ஒட்டிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள்.